ब्रह्ममुकटे परब्रह्ममुकटे ब्रह्ममुकटे परब्रह्ममुकटे तंदनानागी तंदनाना पुरे तंदनाना बळ तंदनाना बळ तंदनाना बळ तंदनाना ब्रह्ममुकटे परब्रह्ममुकटे 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 तंदनानागी तंदनाना पुरे तंदनाना बळ तंदनाना बळ तंदनाना बळ तंदनाना ब्रह्ममुकटे परब्रह्ममुकटे 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 तंदनानागी तंदनाना पुरे तंदनाना बळ तंदनाना बळ तंदनाना कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव सच्चिदानंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव सच्चिदानंद नारायण हरे कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे தேவகி மைந்தனாய் பிறந்தவா யசோதை வனப்பிலே வளர்ந்தவா வசுதேவரால் இடம் பெயர்ந்தவா நந்தகோபரிடம் சென்று வளர்ந்தவா கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே ஜன்மாஷ்டமி தன்னில் ஜனித்தவா அன்னைக்கு ஊரலில் கட்டுண்டவா வெண்ணை பானை உடைத்து உண்டவா மண்ணை வாரி எடுத்து உண்டவா கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே அன்னை அடித்துன்னை கேட்டதும் அண்டம் அனைத்தும் வாயில் கொண்டவா கம்ச சாணூரனை நீ அழித்திட கண்ணா நீ என்றுன்னை அழைக்கவா கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே கீதையின் நாயகனே கிருஷ்ணனே பார்த்தனின் சாரதியும் நீதானே ராதையின் தோழனே ராதா கிருஷ்ண கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட பெருவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணிகரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. செண்பகாரண்ய க்ஷேத்திரங்கிற மன்னார்குடி க்ஷேத்திரத்துக்கு ராஜமன்னார்குடின்னு இன்னொரு பேர் உண்டு. மன்னார்குடி க்ஷேத்திரத்தில் மூலஸ்தானத்தில் பரவாசுதேவனான பெருமாள், அவருடைய உற்சவராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் தேவி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கண்ணன். பெருமாளுக்கு எடை எங்கேயுமே பார்க்க முடியாது. எடையோட கூடியதாக திரிபங்கி கோலத்தோட கூடியதான ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். ஸ்ரீ லலிதை எப்படி உண்டோ அப்படி லலிதை மாதிரியா இருக்கக்கூடியவர் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். வலது காதுக்கும் இடது காதுக்கும் வித்தியாசம் உண்டு. வலது காதல தோடு போட்டு இருப்பார், இடது காதல தாடங்கம் சாத்தின்னு இருப்பார். மார்பு பதக்கம் உண்டு, ஸ்ரீசக்கர பதக்கம் உண்டு. ஒரே ஒரு வஸ்திரம் தான் கட்டிப்பார், ரெண்டாவது வஸ்திரம் கிடையாது. அந்த ஒரு வஸ்திரமே இடுப்புலையும் இருக்கும், சிரசிலையும் இருக்கும், கையிலையும் தொங்க விட்டுப்பார்.
ஒய்யாரமா முன்னாடியும் பின்னாடியும் கால்கள் வச்சுட்டு தாமரை மேல நின்ன திருக்கோலத்துல ரெண்டே ரெண்டு கரத்தோட அருட்காட்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு மூர்த்தி. பாதத்திலேருந்து சிரசு வரைக்கும் அனுபவிக்கிறது ஒரு அழகு, சிரசிலேருந்து பாதம் வரைக்கும் வர்ணிக்கிறது ஒரு அழகு. ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகு. 365 நாளுமே உற்சவம். பங்குனி மாசத்துல 18 நாள் உற்சவம். 18 நாள் உற்சவத்துல வெண்ணத்தாழி அன்னைக்கு பெருமாளை தூக்கி கையில கொடுத்துருவா. நாம கைகள்ல வெண்ணெய வச்சுட்டு பெருமாள் மேல சாத்தலாம். பெருமாள் மேல சாத்துற வெண்ணெய் ஒரு காலத்துல சுமார் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி அந்த இடத்துல நெய்யா வந்து தான் அந்த ஊருக்கு நெய் வாசல்னு பேர் இன்னைக்கும் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு வெண்ணெயை சாத்திருப்பாங்கிறத கல்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. தட்சிண துவாரகை மன்னார்குடி தாயார் படிதாண்டா பத்தினி உற்சவம் எல்லாம் அந்த மூலஸ்தானத்தை தாண்டி இருக்கக்கூடிய துவஜசம்பத்தோட சரி அங்கேயே தாயார் அந்த இடத்துல நின்றுடுவா. எல்லாமே அந்த இடத்துல நின்று தான் அங்க உற்சவம். பெருமாள் அந்த சன்னதிக்கு ஏழை ஆவார். அங்க உற்சவம் எல்லாம் ஆகும். வெளியில கிளம்புறதே மூலவராகவும் உற்சவராகவும் இருக்கக்கூடிய ராஜகோபாலன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அழகான அலங்காரங்களோட புறப்படக்கூடிய ஒரு பெருமாள். இந்த பெருமாளுடைய நெற்றிய பார்த்தேல் அப்படின்னு கேட்டா அந்த நெற்றியில பார்த்தோம்னாக்க வைகுண்டம் இருக்கும். புருவங்களுக்கு மத்தியத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க புவனங்கள் எல்லாம் இருக்கு. பெருமாளுடைய புன்முறுவல்ல கவனிச்சு பார்த்தால் தெரியும் அஷ்ட வசுக்கள் காத்துருப்பார். பெருமாளுடைய கழுத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு கேட்டா தேவர்கள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பெருமாளுடைய நாபிக் கமலத்துல தான் பூலோகம் முழுக்க இருக்கு. பெருமாளுடைய நாபிக் கமலத்துக்கு கீழே பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டா அதல சுதல பாதால ரஜாதல தலாதலன்னு இருக்கும். அதுக்கு கீழே திவ்யமான திருவடியை வச்சுட்டு இருப்பார். திருவடியில நாகங்கள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கா. 7-14 லோகங்களும் பெருமாளாகவே பாவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தி தான் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். கோபாலன் அப்படிங்கிறதையே கோ அப்படிங்கிற சப்தமே தேவர்கள், கோங்கர சப்தம் பசு, கோங்கர சப்தம் இந்திரியங்கள், கோங்கர சப்தம் 7-14 புவனங்கள்னு எல்லாவற்றிற்கும் தானே ராஜாதி ராஜனாக இருக்கின்றதுனாலேயே ராஜ மன்னார்குடிக்கு இன்னொரு பேரு ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இன்னொரு பேர். 18 கோபுரங்கள் இருக்கு, 16 விமானங்கள் இருக்கு, 9 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு. திருப்பார்கடல்ல இருந்து ஆரம்பிச்சு ஹரித்ரா நதின்னு இருக்கக்கூடிய பெரிய பிருகத் குளம். திருவாரூர்ல எப்படி கமலாலயம் உண்டோ அதே மாதிரி மன்னார்குடியில் இருக்கக்கூடிய குளத்துக்கு ஹரித்ரா நதி அப்படின்னு பேர். மதவ மாமவ தேவ கிருஷ்ண மாதவ மாமவ தேவ கிருஷ்ண யாதவ கிருஷ்ண யதுகூல கிருஷ்ண மாதவ மாமவ தேவ கிருஷ்ண யாதவ கிருஷ்ண யதுகூல கிருஷ்ண साधुजनाधार सार्वभौम साधुजनाधार सार्वभौम माधव मामव देव माधव मामव देव माधव मामव देव कृष्ण यादव कृष्ण यदुकुल कृष्ण अम्बुजलोचन
कम्बुसुभग्रीव अम्बुजलोचन कम्बुसुभग्रीव बिम्बाधर चन्द्रबिम्बानन काम्बेय वासक्रम रत्नसुमौदिग काम्बेय वासक्रम रत्नसुमौदिग शारद चन्द्र जनित मदम शारद चन्द्र जनित मदम माधव मामव देव कृष्ण यादव कृष्ण यदुकुल कृष्ण जो अच्युतानंद जो मुकुंदा जो अच्युतानंद जो मुकुंदा जो अच्युतानंद जो मुकुंदा जो अच्युतानंद जो मुकुंदा रावे परमानंद राम गोविंदा जो अच्युतानंद जो मुकुंदा रावे परमानंद राम गोविंदा श्रीयकान्ताय कल्याणनिधये निधेर्तिनाम ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அன்பு நண்பர்களே, இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும், எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும், அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும். நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும், தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும், இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும். தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை. இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.